Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 910 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம கின்னு தான் கதையா சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா இப்ப இவங்க இருக்க இடம் ஓடன் கேசல் தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதோட உண்மையான பேரு குறி கேசல். ஆனா இந்த குறியில இருந்த மக்கள் எல்லாத்துக்கும் ஓடன் மேல ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. அதனாலதான் இதை ஓடன் கேசல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு வேற யாரும் இல்ல, நம்ம மொமனசுகேவோட அப்பா. ரொம்ப தைரியசாலி. பஞ்சாயத்துன்னு வந்துச்சுன்னா இறங்கி மனுஷன் சண்டை போடுவான். அவரு ஆக்சுவலா அந்த டைம்ல லேண்ட் ஆஃப் ஆனோட ஷோகனா இருந்த குசுகி சுகியாக்கியோட பையன். மனுஷனுக்கு எப்ப என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவான். கொஞ்சம் முரட்டு பையன். அடுத்தடுத்து வைலண்டா விஷயங்கள்லாம் பண்ணிட்டே இருந்தவனே ஃப்ளவர் கேபிட்டலை விட்டு அந்த மனுஷனை ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா மனுஷனுக்கு இந்த ஃப்ளவர் கேபிட்டல்லே இருந்து போர் அடிச்சு போச்சு. அதே நேரம் வெளியில அந்த வேஸ்ட்லேண்ட் மாதிரி இருக்க இடத்த காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரே சண்டை, கலவரம், பசி, பஞ்சம்னு ரொம்ப கொடூரமான இடம். அங்க பாத்தீங்கன்னா சட்டம் திட்டம்னு எதுவுமே கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துக்கலாம். அதனால என்னாச்சுன்னா வேற ஊர்ல மோசமானவனுங்க, கொலகாரனுங்க, கொள்ளக்காரனுங்க, ரோனினுங்க, அவனுங்க இவனுங்கன்னு ஏகப்பட்டவே இருப்பானுங்கல்ல. அவங்க அத்தனை பேருமே இங்க வந்து அவனுக்குள்ள பயங்கரமான கலவரம். அதனாலேயே ஷோகன் ஃபேமிலி அவங்கள கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஏன்னா இவனுங்களெல்லாம் ஊருக்குள்ள விட்டா பெரிய கலவரமாகும். இப்படித்தான் குறி முன்னாடி இருந்துச்சு. அந்த இடத்துக்கு தான் அந்த ஓடான் போய் சேர்ந்தான். அப்படி அங்க இருக்க முரட்ட ஆளுகளை பார்த்துட்டு பதறுவான்னு பார்த்தா வாவ் இந்த இடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு அங்கேயே போயிட்டான். இதை கேட்டுட்டு எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கு. ஆனாலும் கதையை ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. அங்க போனவரை அவர் இஷ்டத்துக்கு இருந்தவொடனே அங்க இருக்க ஆளுகள் எல்லாம் கடுப்பாயிட்டானுங்க. அவனுக்கு கூட சண்டை போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டான். யாராலையும் இவனை தொட கூட முடியல. அப்பந்தான் குறியில இருந்ததுலயே ரொம்ப மோசமான ஒரு டேஞ்சரான ஒரு கொடூரமான ஆளுங்க வந்தான். இவன் தான் அங்க இருக்க ரவுடிஸ் எல்லாத்தையுமே வழி நடத்திட்டு இருந்தவன். அந்த லூசு பைய பேரு தான் அஷுரா டோஜி. அப்படி அவன் அங்க வந்த உடனே ஓடனுக்கு அவனுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க இருக்க ரவுடி பயிலுக பூரா அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கத்துவாங்க. அப்புறம் என்ன ரெண்டு பேர்த்துக்கும் வேற லெவல்ல பயங்கரமான சண்டை. அட ஒரு 2 நிமிஷம் கூட நடந்த மாதிரி இல்ல. ஒரே போர்டு தான் அங்கேயே ஆளு பொத்துன்னு விழுந்துட்டான். சரி ரைட்டு பஞ்சாயத்து ஓவர்னு பார்த்தா அங்க அவனுக்கு கீழே இருந்த ருஃபியன்ஸ் எல்லாருமே இவனுக்கு அடி பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவன் தான் அவங்க எல்லாத்துக்குமே தலைவன். இப்ப இவரு போய் சண்டை போட்டு அவனை காலி பண்ணதுனால தான் குறியவே காப்பாத்தி இருக்காரு. அதோட விடல வேஸ்ட் லேண்டா இருந்த அந்த இடத்த டேஸ்ட் லேண்டாவே மாத்த ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாத்தையுமே இவங்க 3 பேர் தின்னுகிட்டே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி ஓடன் என்ன பண்ணான்னா அங்க இருந்த ருஃபின்ஸ் எல்லாருமே ரொம்ப மோசமானவனுங்க, ரவுடி பயிலுக. அவங்க எல்லாத்துக்கும் எப்படி எல்லாம் வேலை பார்க்கணும், எப்படி விவசாயம் பண்ணணும், எப்படி வீடு கட்டணும்னு எல்லாத்தையும் கத்து கொடுத்து அந்த இடத்தையே செல்வ செழிப்பா மாத்தி ஒரு டவுனை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பெரிய கோட்டையே கட்டிட்டான். அதுதான் அந்த மலை மேல இருந்த பாரடைஸ் ஃபார்ம்ங்கிறது. அங்க நல்ல பியூரான ஐட்டத்தெல்லாம் விவசாயம் பண்ணி கிளீனான வாட்டரை எடுத்து அங்க இருக்க மக்கள் அத்தனை பேத்துக்குமே கொண்டு போய் சேர்த்தாங்க. இதுக்கு முன்னாடி மகா மட்டமா இருந்த அந்த இடம் இப்பெல்லாம் சந்தோஷம், ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம் தான். இந்த மேட்ரு அப்ப கிங் ஷோகனா இருந்த குசுகி சுகியாக்கிங்கிற அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இவரை கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய பட்டமும் கொடுத்தாங்க. சொல்ல போனா 20 வருஷம் தான். அப்படியே அந்த இடத்த ஒரு பெரிய சிட்டியாவே மாத்திட்டான். ரிவரை ரெடி பண்ணி அந்த இடத்துல துறைமுகத்தை கொண்டு வந்தாங்க. ஏகப்பட்ட இடத்துல பாலம் கட்டி ஒண்ணு சேர்த்தாங்க. வணிகம், சாப்பாடு, உணவு, கல்வின்னு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ண உடனே அத்தனை குடும்பமும் சந்தோஷமா தான் இருந்துச்சு. குடிமக்களுக்கு அவர் மேல ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஆனா அந்த மனுஷனுக்கு இது மட்டும் பத்தல, போர் அடிச்சு போச்சு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு இந்த உலகத்தை சுத்தி அட்வென்ச்சர் பண்ணணும்னு ஆசை. இப்படி யாரையுமே அடிமையா வச்சுக்கிட்டு வேலை வாங்கணும்னு அவருக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அதனால எப்ப பார்த்தாலும் அந்த திருப்பி சொல்ற ஒரே வார்த்தை, டேய் என்னை இங்க அடைச்சு வச்சிருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதுடா, சுத்தமா புரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பான். இதே கதையை தான் டாக் ஸ்டோம் மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான். அதாவது இவங்க பூனை, நாய், அது இதுன்னு சொல்லி எல்லாருமே ஒதுக்கி வச்சப்போ அவன் தான் எல்லாத்தையும் மாத்தி இவன் தான் சகஜமான வாழ்க்கையை இவங்களை வாழ வச்சான். ஆனா அவனுக்கே இந்த லேண்ட் ஆஃப் ஆனோ கம்ப்ளீட்டா சலிச்சு போச்சு. ஓடன் மட்டும் இல்லன்னா இவங்க எல்லாம் எப்போ செத்துருப்பாங்க. டாக் ஸ்டோம் சின்ன பையனா இருக்கும் போது ஊர் மக்கள்லாம் ரவுண்டு கட்டி அவனை போட்டு ஒரு நாள் பொழந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஓடான் தான் வந்து தடுத்து, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, உங்க எல்லாத்துக்கும் அறிவில்ல, அவங்களால உங்களுக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்துச்சா, இல்ல உங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாங்கன்னா இப்படிதான் பண்ணுவீங்களா, அறிவில்ல, மூளைக்கு மேல இருக்க மண்டையில முடியல, அப்படி வாங்கின உடனே மக்கள்லாம் மன்னிப்பு கேட்டு நவுந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்க டாக் ஸ்டோம் மட்டும் இல்ல, நம்ம கேட் வைப்பூரும் அங்கதான் இருக்காரு. வாங்கின அடியில 2 பேத்துக்கு மண்டை வீங்கி போயிருக்குது. அப்புறம் ஓடான் தான் நல்லபடியா பேசி ஒரு நார்மலான சந்தோஷமான லைஃப் அவங்களுக்கு கிடைச்சது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் லேண்ட் ஆஃப் ஆனோக்காக உயிரே போனாலும் சரி நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம்னு அந்த அளவுக்கு வெறியோட இருந்தாங்க. இப்ப அவர் இல்லன்னு நினைக்கும் போது டாக் ஸ்டோமால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாம் முடிய வச்சுக்கிட்டு மனுஷன் செம்ம அழகா இருப்பானாமா. அவனை பிடிக்காத ஆளுங்கன்னு யாருமே இல்ல. இந்த ஊருக்கே அவரு தான் உண்மையான ஹீரோ. சொல்ல போனா இவங்களுக்கு எல்லாம் அவரு தான் மாஸ்டர். இது வரைக்கும் இங்க இவன் சொல்லிட்டு இருந்தானா, இப்ப மறுபடியும் கதையை கின்னு கண்டினியூ பண்றான். அவரு நல்லவரு, வல்லவரு, நாளும் தெரிஞ்சவருன்னு எல்லாமே நல்லா தான் போச்சு. மோசமா இருந்த இந்த குறி நிலத்தையே ஒரு சூப்பரான இடமா மாத்திட்டாரு. ஆனா இப்போன்னு சொல்லிட்டு அப்படியே
அப்படியே ஃபீல் பண்ணி பல்ல கடிப்பான். நம்ம ஆளுகளுக்கும் புரியுது அந்த கைடோ பையன் அந்த ஊருக்குள்ள வந்ததுல இருந்தே இந்த இடமே கண்டமாயிருச்சு இல்ல. எல்லா இடத்துலயும் அவனுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃபேக்டரியை கட்டி அதுல இருந்து வர கழிவு நீர் எல்லாத்தையுமே சுத்தமான ரிவர்ல கலந்து விட்டுட்டான். ஆனா அதை பண்ணாம இருந்திருந்தா கூட மக்கள்லாம் நிம்மதியா இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு வேலைத்தனம் பண்ணதுனால ஊர் மக்களால தண்ணி இல்லாம விவசாயம் ஒழுங்கா பண்ண முடியல. அதனால சாப்பாட்டுக்கு பஞ்சமாச்சு. இப்ப வேஸ்ட்லேண்டுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வராங்க. எப்படியோ போச்சுன்னா ஓடோன் ரெடி பண்ண எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள்ல அழிஞ்சு போயிடும். உடனே மொமனசு கேட்க அவங்க அப்பா ஞாபகம் வந்துருமா? பையன் தேம்பி தேம்பி அழுவான். ஐயோ டேடி வாடின்னு. லூஃபி எல்லாம் கட்டுப்பாயிட்டான். அந்த கைடோவை நான் கொல்லாம விட மாட்டேன்னு. கைடோ மட்டும் இல்ல, கூடவே அந்த குரோசுமி ஒரோச்சின்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துதான் ஓடனை கொண்டிருக்கானுங்க. யோசிச்சு பாருங்க, கூட இருக்கவனே புளிய பறிச்சு முதுகுல குத்தி இருக்கான். அதோட விடாம ஃபேமிலி ஆளுங்க அத்தனை பேர்த்தையும் அந்த கோட்டையிலேயே வச்சு மொத்தமா எரிச்சிருக்கான். அதுவும் எப்படின்னு கேளுங்க, அவன் நல்லவன் பேர்லயே எரிஞ்சிருந்தானா இப்ப பஞ்சாயத்து இல்ல, மறுபடியும் அவன் வந்துட்டான்னு சந்தோஷப்பட வச்சிடலாம். ஆனா அந்த crocodile அலபாஸ்டால பண்ணால அந்த மாதிரி தான் இவனுங்களும் வேலையை பண்ணிருக்கானுங்க. ஓடனோட பேரை கெடுத்து அவனாலதான் அழிவுன்னு சொல்லி அவனை ஒரு கிரிமினலா செட் பண்ணி கடைசியில மோசமாட்டானுங்க. மக்கள்லாம் இப்ப அதைத்தான் நம்பிட்டு இருக்காங்க. எவன் நல்லவன் எவன் தப்பு பண்றான்னு கூடவா தெரியாது. நல்லது பண்றவன் எல்லாத்துக்குமே இதான் நிலைமைன்னு கரெக்டா சொல்றாங்க பாத்தீங்களா? நீங்க இந்த மாதிரி என்னைக்காச்சும் நல்லது பண்ணி ஆப்பு வாங்கியிருக்கீங்களா? அப்படி வாங்கியிருக்கீங்க நான் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்படி நம்ம கின்னு சோகத்தோட அந்த கதையை சொல்லி கல்லறைய காட்டுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.